அனல் தகிக்கும் தளமாக தமிழக தேர்தல் பிரச்சார களம் மாறியிருக்கிறது என்றே சொல்லலாம். இன்று இரண்டு முக்கிய தலைவர்கள் அருகருகே அண்டை மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் என்ற ஒரு சுவாரஸ்யத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருபுறம் கோவையில் பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி என்டிஏ கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யறதுக்காக வந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். மறுபுறம் பாருங்க, திருப்பூர்ல தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஒரே நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் கோவை, திருப்பூர்னு பக்கத்து மாவட்டங்கள்ல இந்த பக்கம் முதல்வர், அந்த பக்கம் பிரதமர்னு பிரச்சார களம் அனல் தகித்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி இன்றைக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி தந்த அந்த எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்து கோவைக்கு மட்டும் 3300 கோடி டிஃபென்ஸ் கார்டர் திட்டத்தை கொடுத்தார்கள். அதே போல அண்ணன் எடப்பாடியார் கேட்டு இணங்க கொரோனா நேரத்தில் அதிகமான தடுப்பூசியை தந்தவர். இடஒதுக்கீட்டு உரிமையை பறித்து சமூக நீதியை படுகொழியில் தள்ளுவதற்காக இதைத்தான் என்டிஏ கூட்டணி மற்ற மாநிலங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிமுக பாஜகவும் அளிக்கக்கூடிய வாக்கு, அதற்கு அந்த இயக்கத்திற்கு அந்த கட்சிக்கு அளிக்கக்கூடிய வாக்கு என்பது தமிழ்நாட்டோட முன்னேற்றத்திற்கு போடப்படக்கூடிய தடை கற்கள். இதை மக்கள் உணரணும். இந்த திருப்பூரில் தொழில் முனைவர்கள் இருக்கீங்க, நிறைய தொழில் முனைவர்கள் இருக்கீங்க. மாநிலத்தோட தொழில் வளர்ச்சி எவ்வளவு முக்கியமானது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட மாநில வளர்ச்சியை 0.07 வெறும் 0.7 விழுக்காடு என்ற அவல நிலைக்கு தள்ளின ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. ஆனால் உங்கள் ஆதரவோடு தமிழ்நாட்டை மீட்டு 11.1 வளர்ச்சியை இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் வளர்ச்சி சூப்பர் ஸ்டார் என்ற நிலைக்கு நாம் உயர்த்தியிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதனால தான் மீண்டும் மீண்டும் ஏராளமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வளர்ச்சியை தொடரத்தான் சூப்பர் ஸ்டாரை களத்தில் இறக்கியிருக்கிறோம். சூப்பர் ஸ்டார் யாரு? தேர்தல் அறிக்கை. நம்ம தேர்தல் அறிக்கை சின்ன குழந்தைங்க கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஹிட் அறிவிப்புகளை சொல்லவா? முதல்ல இல்லத்தரசி திட்டம் எவ்வளவு கூப்பினது? நீங்கள் சொல்கிறீங்க, தாய்மார் சொல்லட்டும் நல்லா வேகமா. 8000 ரூபாய். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருளை புதுசாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில், உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் வாங்கிக்கலாம். என்னென்ன? வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டரு, மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இதையெல்லாம் வாங்கணும்னு இப்போ நம்ம தாய்மார்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. தெரியும், அதுவும் எங்கே பார்த்தாலும் தான் இப்போ பேச்சு. ஆனால் ஒன்று உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், உங்கள் வீட்டுக்காரர் போய் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. என்ன வாங்கலாம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க, உங்களை குழப்பம் வந்துடும். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அண்ணன் இருக்கேன். நிகழ்வின் அடுத்தபடியாக கொங்கு மண்டலத்தினுடைய என்டிஏ கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்றதுக்காக கோவை கொடிசியா மைதானத்திற்கு வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அவருக்கு நினைவு பரிசை வழங்கி அவர் வருகை தந்து வரவேற்ற காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் இங்கே பேச இருக்கிறார். ஸோ நம்ம தமிழக தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் காரசாரமான ஒரு நாளாகவே மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட விவகாரங்கள் தேசிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் 2 தலைவர்களோட பெயர்கள் பெருசாக பேசப்பட்டது. ஒன்று பிரதமர் மோடி,
கருணாநிதி, இன்னொன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஸோ இரு தலைவர்களும் பக்கத்து மாவட்டங்களில் ஒரே நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்றாங்க அப்படின்ற ஒரு காட்சியை தான் தமிழகம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ கோவையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தின் காட்சிகளை நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது பேசி வரக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் பேச இருக்கிறார். என்ன பேச இருக்கிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இங்கு மேலோங்கி இருக்கிறது. எஸ்பெஷலி மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை, இந்த ரெண்டும் இணைச்சு தாக்கல் செய்யப்பட்ட மசோதா தோல்வி அடைஞ்ச நிலையில அதை பத்தி என்ன பேச இருக்கிறார், இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள்